சேலஞ்ச் ஆஃப் திருக்குறள் ஸ்டோரி பார்ட் 3. இன்னைக்கு நான் சொல்ல போற திருக்குறள் என்னன்னா, பகுத்துண்ட பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அதுல இருக்க கேரக்டர் உங்க யாருக்குமே தெரியாது, புதுசா இருக்கும். அவங்க யாருன்னா சிந்து தாய் சப்கல். இவங்க ரொம்ப புவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. 12 ஏஜ்லயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. மகாராஷ்டிரா ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இரவு போல அவங்க கிட்ட வந்து பசி எடுத்தது. அவங்க கிட்ட ஆனா வந்து ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் தான் இருந்தது. அது வந்து அவங்க குழந்தைக்கு ஊட்டி விடலான்னுட்டு எடுத்து குடுக்கறதுக்கு போகும்போது 3 பசங்களும் வந்து குப்பை தொட்டியில சாப்பாடு தேடிட்டு இருந்தாங்க. அப்ப அதை பார்த்து அவங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஒரு பிரெட் ஸ்லைஸ வந்து 4ஆ பிரிச்சு பசங்களுக்கு 3, அவங்க குழந்தைக்கு 1 தந்தாங்க. அந்த இரவு அவங்க பசியால வாடினாங்க. ஆனா அவங்க மனசு நிறைந்திருந்தது. 10க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைங்களுக்கு உணவும் கொடுத்தாங்க. அதே மாதிரி கல்வியும் வழங்கினாங்க. சிந்து தாய அனாதைகளின் தாயின்னு போற்றப்பட்டாங்க. moral of the story is, நம்ம கிட்ட இருக்க பொருளையோ இல்லைன்னா உணவையோ பகிர்ந்து கொடுத்தா மத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கற அளவுக்கு சமம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.